புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 8 பொய்யின் உலகம், தீமையின் தாய் மற்றும் இருளின் மகன்கள் பக்கம் 226. இயற்கையை அவர்கள் தீய நிறுவனங்களால் நிரப்புகிறார்கள். சத்தியத்தின் வெற்றிகளை தோல்விகளாக மாற்றுகிறார்கள். நித்திய சட்டங்களை பொய்களாக பிரகடனம் செய்கிறார்கள். மேலும் டூமின் பகடையை மந்திரவாதியான பொய்களால் ஏற்றுகிறார்கள். அவர்கள் ஆக்கிரமித்து உலக ஆலயங்கள், அதன் சிம்மாசனங்களை அபகரித்தன. கடவுள்களின் வாய்ப்புகள் குறைந்து வருவதை அவமதித்து அவர்கள் படைப்பை தங்கள் வெற்றி பெற்ற ஃபிஃப் என்று கூறி காலத்தின் இரும்பு பிரபுக்களாக தங்களை முடிசூடுகிறார்கள். மாயை மற்றும் முகமூடியின் திறமையானவர்கள். இயற்கையின் வீழ்ச்சி மற்றும் வலியின் கலைஞர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையின் களிமண் கோவிலில் தங்கள் வெற்றிகரமான இரவின் பலிபீடங்களை கட்டியுள்ளனர். புனித நெருப்பின் காலியான வளாகத்தில் மங்கலான வேலமனை யாராலும் துளைக்க முடியாத மாய சடங்கில் உள்ள ரெடோஸ்களுக்கு முன்னால் இண்டோஸ் தனது புனிதமான கீதத்தை மித்ரட் பாதிரியார் தனது மார்பில் அவர்களின் பயங்கரமான இருப்பை அழைக்கிறார். அவர்களுக்கு பயங்கரமான பெயரைக் கூறி அவர் பாடுகிறார். மந்திர உரையின் எழுத்துக்கள் மற்றும் காணப்படாத ஒற்றுமையை அழைக்கிறது. நடிப்பு, தூப மற்றும் முணுமுணுத்த பிரார்த்தனை போது உலகம் ரேக் அனைத்து கடுமையான பேல் மனித இதயத்தின் நுரைக்கும் பாத்திரத்தில் கலந்து மற்றும் புனித மது போன்ற அவர்களுக்கு ஊற்றப்படுகிறது. பெயர்களை தெய்வீகமாக கருதி அவர்கள் வழிநடத்துகிறார்கள் மற்றும் ஆட்சி செய்கிறார்கள். உயர்ந்ததை எதிர்ப்பவர்கள், அவர்கள் ஆன்மா இல்லாத சிந்தனை மற்றும் சக்தியின் உலகத்திலிருந்து வெளியேறி அண்டத் திட்டத்திற்கு பகைமை கொண்டு சேவை செய்ய வேண்டும். இரவு அவர்களின் புகலிடம் மற்றும் மூலோபாய தளம். சுடரின் வாழ், ஒளிரும் கண், கோட்டைக்கு எதிராக அவர்கள் இருள் நிறைந்த பாரிய கோட்டைகளில் வாழ்கிறார்கள். சூரிய ஒளியில்லா தனியுரிமையில் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். சொர்க்கத்தின் எந்த அலையும் கதிர் அங்கு நுழைய முடியாது. கவசம் அணிந்து அவர்களின் கொடிய முகமூடிகளால் பாதுகாக்கப்படுகிறது. படைப்பு மரணத்தின் ஸ்டுடியோவில் இருப்பதைப் போல இருளின் ராட்சத மகன்கள் உட்கார்ந்து திட்டமிடுகிறார்கள். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 8 பொய்யின் உலகம், தீமையின் தாய் மற்றும் இருளின் மகன்கள் பக்கம் 227. பூமியின் நாடகம், அவர்களின் சோக நிலை. வீழ்ந்த உலகத்தை உயர்த்த விரும்பும் அனைவரும் தங்கள் சக்தியின் ஆபத்தான வளைவுகளின் கீழ் வரவேண்டும். தெய்வீக குழந்தைகள் கூட தங்கள் பாக்கியத்தை இருட்டடிப்பு செய்வது பயங்கரமான உரிமை. நரகத்தை கடக்காத எவரும் சொர்க்கத்தை அடைய முடியாது. உலகப் பயணிக்கும் இதுவும் துணிய வேண்டும். தேதியற்ற சண்டையின் சண்டையில் ஒரு போர்வீரன், அவர் தனது ஒளிமயமான ஆன்மாவுடன் இருளை சவால் செய்யும். ஊமை விரக்தியான இரவில் நுழைந்தார். வாசற்படி இருளில் அவரது அடிகளால் பயமுறுத்தும் வகையில் அவர் ஒரு கடுமையான மற்றும் சோகமான சாம்ராஜ்யத்திற்கு வந்தார். ஒளி தெரியாத குருடர்களாக பிறந்த மனிதர்களைப் போல அறியாமையால் அவர்கள் மோசமான நோயை உயர்ந்த நன்மையுடன் ஒப்பிட முடியும். அவர்களின் கண்களுக்கு நல்லொழுக்கம் பாவத்தின் முகமாக இருந்தது. தீமையும் துன்பமும் அவர்களின் இயல்பான நிலை. ஒரு மோசமான நிர்வாகத்தின் தண்டனை குறியீடு, துக்கத்தையும் வலியையும் பொதுவான சட்டமாக மாற்றுவது, உலகளாவிய மகிழ்ச்சியின்மையை கட்டளையிடுவது வாழ்க்கையை ஒரு புனிதமாகவும் சித்திரவதையை தினசரி திருவிழாவாகவும் மாற்றியது. மகிழ்ச்சியை தண்டிக்க ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சிரிப்பும் இன்பமும் கொடிய பாவங்களாக தடை செய்யப்பட்டன. கேள்வியற்ற மனம் புத்திசாலித்தனமான உள்ளடக்கம், மந்தமான இதயத்தின் மௌன அக்கறையின்மை அமைதி என்று தரப்படுத்தப்பட்டது. தூக்கம் இல்லை, துக்கமே ஒரே ஓய்வு. மரணம் வந்தது, ஆனால் ஓய்வு கொடுக்கவோ முடிவோ இல்லை. எப்பொழுதும் ஆன்மா வாழ்ந்து மேலும் துன்பங்களை அனுபவித்தது. எப்போதாவது அவர் வலியின் ராஜ்யத்தை ஆழமாக ஆராய்ந்தார். அவரைச் சுற்றி வேதனை நிறைந்த உலகத்தின் பயங்கரம் வளர்ந்தது. அதைத் தொடர்ந்து மோசமான வேதனையும் பயங்கரத்தில் ஒரு பெரிய பொல்லாத மகிழ்ச்சியும் ஒருவரின் சொந்த மற்றும் பிறரின் பேரழிவால் மகிழ்ச்சியடைந்தன. சிந்தனையும் வாழ்க்கையும் ஒரு நீண்ட தண்டனையாக இருந்தது.